ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். அமெரிக்கால ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல ஒரு பெண்மணியும் அவங்களுடைய ஒரு பையனும் தொலைஞ்சு போறாங்க. பேசிக்கா காணாம போறாங்க. அந்த கேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் 2021 மாதிரி தான் வந்துட்டு சால்வ் செய்யப்படுது. ஸோ நிறைய ஒரு மாதிரி குழப்பங்களும் நிறைய மிஸ்ட்ரீஸும் நிறைஞ்ச ஒரு கேஸ். அந்த பெண்மணியும் அவங்களுடைய ஒரு 4 வயது சிறுவனும் எப்படி காணாம போனாங்க, ஏன் அவங்களால அப்போ அதை கண்டுபிடிக்க முடியல, 2022 வாக்குல எப்படி அந்த கேஸ்க்கு ஒரு சொல்யூஷன் பிறந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சேம் அதே மாதிரி யாரையும் நம்பாதீங்க அப்படின்றதுக்கு இதுவும் மற்றும் ஒரு எக்ஸாம்பிளான கேஸ்ன்னு சொல்லலாம். பட் நான் இந்த கேஸ்க்காக நான் சொல்றேன், கண்டிப்பா வாழ்க்கையில் நம்பிக்கைன்றது இருந்தானே ஆகணும். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ உங்க பேர் வந்துட்டு ஆஞ்சலா மேக். இவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆஞ்சலா மேக் காக்ஸ் இவங்க கலிபோர்னியா அமெரிக்கால வந்து பிறகுறாங்க. ஸோ அங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்கூலிங்ஸ் எல்லாம் அங்கேயே வந்து பண்றாங்க. பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து அரிசோனா, சேலம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு வராங்க. ஸோ அங்கதான் வந்துட்டு அவங்களுடைய அந்த ஒரு டீனேஜ் தாண்டி ஒரு மாதிரி வந்துட்டு அந்த வடலை பருவம்லாம் தாண்டி அங்கதான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அப்படின்னா, ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா, ஒரு வைப்ரண்டா, யாரை பார்த்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஈஸி கோயிங்கா பேசுறது, அந்த மாதிரி ரொம்ப ஃபன் லவ்விங்கான ஒரு பொண்ணு தான் ஆஞ்சலா. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்களை பத்தி விசாரிக்கும் போது ரொம்ப துருதுருன்னு இருப்பா, ஜாலியா இருப்பா, பேசுவா, அப்பப்போ பிராங்க் எல்லாம் பண்ணுவா. எங்க குரூப்ல வந்துட்டு அப்படியே ஒரு எனர்ஜி பால் மாதிரி வந்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களை பத்தி பாசிட்டிவா தான் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ லைஃப் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு லைஃப் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த பர்சனல் லைஃப் அப்படின்றது கொஞ்சம் ஆஞ்சலாக்கு ஒரு மாதிரி சோகமா தான் போயிருக்கு. அதை கொஞ்சம் விரிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏஜ்ன்றது கொஞ்சம் கம்மி தான். ஸோ கம்மியான வயசுலயே கிட்டத்தட்ட அவங்க டீனேஜ்ல ஒரு லவ் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த பருவத்துல ஒரு லவ் இருந்திருக்கு. அண்ட் பிரசண்டா கரண்ட்ல அவங்களுக்கு ஒரு லவ், அவரு கூட தான் அவங்களுக்கு வந்து மேரேஜும் ஆயிருக்குது. இவங்களுக்கு 2 பாய் கிட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேருமே முதல்ல லவ் பண்ண ஒருத்தர் கூட ஒரு குழந்தை, 2வது லவ் பண்ண ஒருத்தர் கூட இன்னொரு குழந்தைன்னு சொல்லிட்டு 2 குழந்தைகள். இப்போ 3வதா ஹஸ்பண்டா இருக்காரு பாத்தீங்களா? ஸோ அவங்க கூட எந்த ஒரு குழந்தையுமே இல்லை. ஃபைன், இதான் வந்துட்டு ஆஞ்சலா அவர்களுடைய ஒரு பேக் ஸ்டோரி. பட் இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்காரு இல்லைங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க லவ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அவர் பேர் வந்துட்டு டாமி. ஸோ டாமி வந்து எப்படிப்பட்ட ஒரு நபர்னா, ரொம்ப டீனேஜ்லயே கிட்டத்தட்ட அந்த ஸ்கூலிங்ஸ் முடிக்கிற அந்த ஸ்டேஜ்லயே வந்துட்டு 2 பேரும், நம்ம ஆஞ்சலாவும் டாமியும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வராங்க. அது உண்டாக வந்துட்டு குழந்தையும் வந்து பிறகுது. டாமி ரொம்ப வந்து ரொம்ப வந்து இந்த போலீஸ்லாம் அடிக்கடி வந்துட்டு பகச்சுக்கிற, அடிக்கடி ஜெயிலுக்குலாம் போற, கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரக்ஸ், கிரிமினல் இதெல்லாம் பண்றது ஒரு மாதிரி ஒரு மாதிரியான ஒரு பையன் வச்சுக்கோங்களேன். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ என்னன்னு எனக்கு தெரியல. அடுத்ததா வந்துட்டு ஜெரமின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவருமே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஆன ஒரு ஆள் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கரண்ட் ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் 2 பசங்க சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஒருத்தன் பேர் வந்துட்டு மைக்கிள், இன்னொருத்த பேர் வந்துட்டு மேத்யூன்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது அந்த அரிசோனா, சேலம் அப்படின்ற இடத்துல. கிட்டத்தட்ட நல்லா ஹாப்பியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு இன்சிடென்ட் கிட்டத்தட்ட அவங்களுடைய லைஃபோட அழிவை வந்துட்டு ஆரம்பிக்குது. இவங்களும், அதாவது நம்ம ஆஞ்சலாவும் ஜேம்ஸும் ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல 2 உயிர் இழப்புகளும் வந்து ஏற்படுது. ஸோ இதனால ஜேம்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் வந்து ஜெயில கொண்டு போய் வச்சிடறாங்க. பிளஸ் ஜேம்ஸ் வந்துட்டு அவரு சில கன்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்காம வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்காகவும் சேர்த்து ஜேம்ஸை பிடிச்சி ஜெயிலே போட்டுறாங்க சில வருடங்களுக்கு. இதனால ஆஞ்சலா தன்னுடைய 2 குழந்தைகளையுமே தனியா வந்து ஒரு சிங்கிள் மதரா வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துட்டு ஏற்பட்டுருது. ஸோ இப்படி இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல ஒரு நாள் 2002 வாக்குல ஆல்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். ஸோ அங்க ஏஞ்சலாவும் மைக்கேல் அந்த அவங்களோட அந்த குழந்தை ஏதோ ஒரு ரீசனுக்காக போறாங்க. போனவங்க வெண்ட் மிஸ்ஸிங், திரும்ப வரவே இல்லை. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து யாருக்கும் ஒண்ணுமே வந்துட்டு புரியல. இப்போ கேஸ் வந்துட்டு போலீஸ்க்கு போகுது. போலீஸ்க்கு யாரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா, டாமின்னு இவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவர் ஒருத்தர் தான் இல்லையா? ஸோ அவன் தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றான் போலீஸ்க்கு. என்னன்னா, அந்த மாதிரி என் பையனை காணோம், என் 4 வயசு பையனை காணோம். ஸோ ஒரு 2-3 நாளாவே என்னன்னு ஒரு மாதிரி என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. அப்படி கொடுத்ததையும் வந்துட்டு போலீஸும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அந்த பையனை தேடுற இடத்துலலாம் இருக்கிறாங்க. இந்த கேஸ்ல உங்களுக்கு நிறைய இடத்துல ஒரு மாதிரி லூப் ஹோல்ஸ் இருக்கலாம்.
ஒன்றுமே புரியலையே, ஏன் இது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் பையனை காணணும் போலீஸ்ல போய் கேஸ் கொடுக்குறாரு இல்லைங்களா, அப்படி கொடுக்குறவரு தான் பொண்டாட்டி, அதாவது எக்ஸ் ஒய்ஃப் கல்யாணம் ஆகலையா, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களையும் காணோம்னு சொல்லிட்டு ஏஞ்சலாவை பத்தி எதுவுமே சொல்லல போலீஸ் கிட்ட. அது ஏன்னு தெரியல. அதே மாதிரி இப்ப இந்த பையனை சர்ச்சிங் எல்லாம் போயிட்டு இருக்குது. இது முடிஞ்சு ஒரு 2004 வாக்குல ஏஞ்சலாவுடைய அம்மா போயிட்டு போலீஸ்ல இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு, என் பொண்ணா காணோம் 2 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்கேயுமே ஒரு கேள்விக்குறி. பொண்ணா காணோம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் மேக்சிமம் பாப்பாங்களா, இல்ல மிஞ்சி போனா ஒரு 2-3 நாள் தேடிட்டு அதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா. இவங்க என்னத்துக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணி ஏன் பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சோ இது வந்துட்டு இன்னொரு ஒரு லூப் ஹோல் கொஸ்டின் மார்க் தெரியல. சோ இப்போ போலீஸ் பையனையும் காணோம் அம்மாவையும் காணோம்னு சொல்லிட்டு தன்னோட தேடுதல் வேட்டையை பயங்கரமா ஆரம்பிக்கிறாங்க. ஊர் ஃபுல்லா வந்துட்டு சொல்றது அதெல்லாம் போயிட்டு இருக்குது. இதுல 3வதா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த கேஸ்ல ஒரு ஷெரீஃப் அவர்கள் உள்ள வராரு. சோ அவர் வந்துட்டு இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவோம் காணவில்லை மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு, சில பல அந்த பிரைஸ் எல்லாம் அமௌண்ட் எல்லாம் அறிவிப்போம், யாராவது பார்த்தா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா அனுப்புறாங்க. போஸ்டர்ஸ் ஒட்டவும் படுது. அப்புறம் பார்த்தா பெரிய ஒரு ஷாக். அந்த போஸ்டர்ல இருந்தவங்க ஏஞ்சலாவே கிடையாது, வேற யாரோடைய போட்டோ அந்த போஸ்டர்ல இருந்திருக்குது தவறுதலா. அது எப்படி வந்துச்சு, யார் மாத்தி விட்டான்னு யாருக்குமே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையே உண்டாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் சும்மாவா பண்ணிட்டு ஃபைனலா அந்த போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா புருஷங்கிட்டையும், அதாவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வந்து பேசுறாங்க. ஏதாவது பிரச்சனையா, நீ தான் அதை பண்ணியா, ஏன்னா ஆபீஸா பொண்டாட்டி காணும் அப்படின்னா புருஷன் போட்டு சொல்லியிருப்பான், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆனா இங்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா புருஷன் ஆல்ரெடி ஜெயில இருக்கான். சோ அவங்களுடைய எக்ஸ் யாராவது கடுப்புல வந்து போட்டு தள்ளிட்டனால ஏதாவது காணாமா மிஸ்ஸிங்கா என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. யார்கிட்டயும் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஏஞ்சலாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேக்குறாங்க, உங்கள்ட்ட பேசினாங்களா வந்தாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கும் யார்கிட்டயும் எந்த பதிலுமே இல்ல. சோ கிட்டத்தட்ட 2004 அந்த ஜோன்ல வந்து இந்த கேஸ் வந்து ஒரு மாதிரி அன்பினிஷ்டாவே இந்த மூடிடுறாங்க. சரி ஏஞ்சலாக்கும் அவன் பையனுக்கும் என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். வீட்டுல இன்னொரு பையன் இருந்தான், இப்ப மைக்கேல் ஒரு பையன் அம்மாவோட போயிட்டு அப்படியே மேத்யூன்னு ஒரு சின்ன பையன் இருந்தானே, அவன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை தற்காலிகமாகவும் பிளஸ் அந்த தெரிஞ்ச சர்க்கிள்ல யாரோ ஒருத்தங்க எடுத்து வந்துட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டைம் அப்படியே ஓடுது. வருடம் 2020க்கு வருது. அன்னை வரைக்குமே இந்த கேஸ் வந்துட்டு அன்சால்வ்டா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு க்ளூவும் இல்ல, தடயவுமே இல்லை, எங்கதான் போனாங்கன்னு தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இன்னொரு ஆபீசர் உள்ள வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வராங்க. வரவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் அடிக்குது. இப்ப ஏஞ்சலா எங்க காணாம போனாங்க, ஆல்டன்ல தானே காணாம போனாங்க. சரி ஓகே, அங்க போய் நிறைய பேர் விசாரிச்சாங்க முதல்ல, ஆனா பெருசா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. இவங்க வேற ஒரு சைட்ல வந்துட்டு இந்த கேஸை அணுக பாக்குறாங்க. எதுக்காக அவங்க ஆல்டன் போனாங்க, இது பேசிக்கான ஒரு விஷயம் தான், ஆனா எதுக்கு அந்த முன்னாடி இருந்த போலீஸ் இதை பத்தி விசாரிக்கலன்னு தெரியல. சோ இவங்க அந்த ஆங்கிள் ரொம்ப டீப்பா வந்துட்டு இறங்கி பார்க்கும்போது அந்த இவங்களுடைய அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்ல அவங்க எதுக்கு ஆல்டன் போனாங்க, அது ரீசன் தெரியுமா அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னது, ஏஞ்சலா வந்துட்டு மைக்கில வந்து இன்னொருத்தங்களுக்கு அடாப்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்துட்டு பேசிட்டு இருந்தா. ஆனா வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவ தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டா. சோ மைக்க அங்கிருந்து கூட்டிட்டு வரலான்னு அதுக்காக தான் வந்துட்டு அவங்க போனான்னு சொல்லிட்டு சொல்ல. சரி ஓகே, இப்போ இந்த ஒரு கேஸ்ல புது ஒரு ட்ராக்ல வந்து வண்டி ஓடுது. சரி அடாப்ட் பண்ணி கொடுக்க போனாங்களா, ரைட் ஓகே, யாருக்கு தத்து கொடுக்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பு துறைக்கி தேடும்போது ஒரு 2 பேரும் வந்துட்டு அடிபடுது. அதாவது ஒரு கப்புள்ஸ் பேசிக்கா. ஸோ அந்த கப்பல், அந்த பொண்ணு பேர் வந்துட்டு பார்பரா, அந்த பையன் பேர் வந்து எனக்கு மறந்து போச்சு, ஏதோ ஒரு கேஷே சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பார்பராவை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சொல்லுங்க, உங்களை தான் பார்க்க ஆல்டனுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்க தான் அங்க இருந்தீங்க, நீங்களும் உங்க ஹஸ்பண்டும். பார்பராட்ட கேட்கும்போது பார்பரா வந்துட்டு ஆமா நாங்க தான் வந்தோம், நாங்க தான் வந்துட்டு மைக்கில வந்து தத்தெடுத்து வளர்க்கலாம் நாங்க வந்து ஆசைப்பட்டோம். ஆனா வந்துட்டு அவங்க வந்து என்னாச்சுன்னு தெரியல, ஏஞ்சலா வந்துட்டு தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு இல்ல மைக்கில நானே வந்து கூட்டிட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க, நான் மைக்கிலையும் கொடுத்து தாட்டி விட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதுமே, சரி உங்க ஹஸ்பண்ட் இப்ப எங்கன்னு கேட்கும்போது இல்ல என் ஹஸ்பண்ட் தவறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்பரா மட்டும் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் போலீஸ் இந்த புது ஆபீசர் வந்து நிறைய கேள்விகள் மாத்தி உருட்டி அப்படிலாம் கேட்கும்பொழுது இவங்க ஒரு மாதிரி எசக்கு பசகா ஒரு மாதிரி வந்து கரெக்டா ஒரு மாதிரி கோர்வே இல்லாம வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல அந்த போலீஸுக்கு டவுட் வந்து, இந்த பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு மெஷின் இருக்கும் பாத்தீங்களா, இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மெஷினை வச்சு சரி இந்த அம்மா உண்மையை சொல்லுதா பொய் சொல்லுதான்னு சொல்லிட்டு ஒரு ரீடிங் எடுத்திருக்காங்க. பார்த்தா இந்த பார்பரா அப்படின்றவங்க பொய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இவங்களை பிடிச்சி என்னாச்சு சொல்லு ஒழுங்கு மரியாதைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எல்லா உண்மையும் சொல்லியிருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, ஆக்சுவலா
முதல்ல மைக்கேல்ல வந்துட்டு இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிட்டு தத்து கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட அவங்க பையனாவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த கப்பல். ஸோ அதுக்கப்புறம் ஏஞ்சலா வந்து இல்ல நான் என் பையனை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுல கடுப்பான அந்த கப்புள்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஏஞ்சலா வந்துட்டு ஆல்டன் போனாங்க இல்லைங்களா, அங்க போனதுமே அவங்கள அன்பா வீட்டுக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போயிட்டு அந்த டைம்ல இன்ஃபேக்ட் ஆல்டன்ல ஏஞ்சலா இருக்கும்போது ஏஞ்சலாவுடைய அம்மா கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி என்னமா பிள்ளைய அனுப்பிச்சிட்டீங்களா அந்த மாதிரி நலம் விசாரிச்சிருக்காங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இந்த பார்பரா என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்தாரு, நான் அவங்களோடய அவங்க அனுப்பிச்சு வச்சுட்டேன், அவங்க வந்து அப்பவே இறங்கி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை போட்டிருக்காங்க. இதுதான் இந்த கதையோடைய இன்னொரு லூப் ஹோல். ஹஸ்பண்ட் தான் ஜெயில இருக்கிறானே, அவன் எங்கேயும் அங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு முதல்லயே தெரியும். ஸோ கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து முதல்லயே ஜட்ஜ் பண்ணிருக்கணும், இது என்னமோ சரியில்லை, அவன் புருஷன் ஜெயில தானே இருக்கான், அப்ப இவருக்கு அப்படி சொல்றான்னு சொல்லிட்டு அப்பவே ஜட்ஜ் பண்ணி சொல்லியிருக்கணும். ஏன் அந்த அம்மா சொல்லணும்னு தெரியல. ஸோ இப்போ ஏத்தி கொண்டு போயிட்டு பையனையும் அம்மாவையும் கடுப்புல கோவத்துல இந்த 2 கப்புள்ஸ், அதாவது இந்த கப்புள்ஸும் வந்துட்டு அவங்களுடைய வீட்டுல அந்த ஃபர்னஸ் இருக்கு இல்லைங்களா எரிக்கிறது, ஸோ அங்க போட்டு சோழியை முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு யாருக்கும் பெருசாக டவுட் வராது, யாருக்கும் விஷயமும் தெரியாது, அந்த மாதிரி வந்துட்டு இவங்களே சமாளிச்சு ஓட்டிருக்காங்க. ஃபைனலா இது பார்பரா அவங்களுடைய கன்ஃபெஷன்ல சொன்ன விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கதையில நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஏன்றதுக்கு இன்னும் ஒன்றும் ரீசனே தெரியல. அல்லது இப்போ ஒரு இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதுவே உண்மையா இல்லை வந்துட்டு மேடப்பா ஏதோ வந்து சரி கேஸை முடிக்கணுன்றதுக்காக வந்துட்டு முடிச்சுட்டாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட இன்னும் இது வந்து மர்மமாக தான் இருக்குது. பட் எனிவேஸ் இதுதான் வந்து இந்த கேஸுக்கு முடிவுன்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து இந்த கதை. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.